மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். 12வது அத்தியாயத்தை பார்த்து வருகின்றோம். சென்ற வகுப்பில் பக்தி என்ற சொல் வேதாந்தத்தில் எவ்விதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று பார்த்தோம். சாதாரணமாக ஒரு சாதனையை குறிக்கின்ற சொல் அந்த குறிப்பிட்ட சாதனையைத்தான் குறிக்கும். ஆனால் கீதையில் பகவான் பக்தி என்ற சொல்லை ஒரு சாதனையை மட்டும் குறிக்காமல் பல சாதனைகளை படிப்படியாக பகவான் பக்தி என்றே அழைக்கின்றார். நாம் சாதாரணமாக இறைவன் மீது செலுத்தப்படுகின்ற அன்பு, செய்கின்ற தியானம், பூஜை இவைகளைத்தான் பக்தி என்று பார்த்துள்ளோம். ஆனால் பகவான் கர்மயோகம் செய்பவர்களை என்னுடைய பக்தர்கள் என்கிறார். பகவானிடம் பூஜை செய்பவர்களை பக்தன் என்கிறார். பிறகு ஞான யோகம் செய்பவர்களையும் பக்தர்கள் என்று அழைக்கின்றார். சாதனையெல்லாம் தாண்டி சித்தியை அடைந்தவர்கள், சித்தி என்றால் மோட்சத்தை, ஞானத்தை அடைந்தவர்கள், அவர்களையும் ஞானிகளையும் பக்தர்கள் என்று அழைக்கின்றார். இந்த விளக்கங்களை எல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனனுடைய கேள்வி என்ன? சகுண பக்தி செய்பவன் உயர்ந்தவனா, நிர்குண பக்தி செய்பவன் உயர்ந்தவனா என்பது கேள்வி. சகுண பக்தி என்றால் மாயா தத்துவத்திடம் மாயையுடன் கூடிய பிரம்மத்தை வழிபடுபவன் உயர்ந்தவனா, மாயையை நீக்கி சுத்த பிரம்மத்தை வழிபடுபவன், அதை நாடுபவன், அதை அறிபவன் உயர்ந்தவனா என்பது கேள்வி. உண்மையில் இந்த கேள்வியானது சரியான கேள்வி அல்ல. ஏனென்றால் ஒரு மாடிக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் 2 படிகள் இருந்தால் இதில் எந்த படி உயர்ந்தது என்று கேட்க முடியாது. காரணம், இரண்டும் சமமாக தேவை. எப்படி கேட்கலாம்? எது முதல் படி, எது 2வது படி என்று கேட்கலாம். ஆனால் இதில் எது உயர்ந்தது என்று கேட்க முடியாது. அதுபோல முதலில் சகுண பக்தியை செய்து இறைவனுக்கு நாமரூபங்கள், குணங்கள் இவைகளையெல்லாம் ஏற்றி வைத்து பிறகு நிர்குண பக்திக்கு செல்ல வேண்டும். அர்ஜுனனுடைய கேள்வி என்ன? முதலாவது ஸ்லோகத்தில் ஏவம் சதத யுக்தாயே பக்தாகா, உங்களுடைய பக்தர்கள் ஏவம் என்று அர்ஜுனன் கூறுகின்றான். இதற்கு முன் விஸ்வரூபமானது பேசப்பட்டது, அதையும் நாம் பார்த்தோம். விஸ்வமே ஈஸ்வரனுடைய உருவம், இந்த உலகமே இறைவனுடைய சரீரமாக பேசப்பட்டது. அப்படி இந்த உலகத்தை இறைவன் சொரூபமாக வழிபடுபவர்கள் பக்தாக, அவர்கள் யோக வித்தமாக, யோகத்தை அறிந்தவர்களா, உயர்ந்தவர்களா? அல்லது ஏச்ச அபி அக்ஷரம் அவ்யக்தம், அக்ஷரம் என்றால் அழியாத, நாமரூபங்கள் இல்லாத அந்த பிரம்ம தத்துவத்தை வழிபடுபவர்கள் யோகத்தை அறிந்தவர்களா அல்லது உயர்ந்தவர்களா என்பது கேள்வி. அதற்கு என்ன பகவான் பதில் சொல்கின்றார் என்று பார்க்கலாம். பகவான் பதில் கூறுகின்றார், மையாவேஷ்ய மனோபார்த்த ஏமாம் நித்யயுக்தாக உபாசதே. பகவானுடைய பதில், யார் சகுண பிரம்மத்தை வழிபடுகிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். அப்படியென்றால் நிர்குண பிரம்மத்தை வழிபடுபவர்களுடைய கதி என்ன?
அவர்கள் என்னை அடைகிறார்கள். இதுதான் பகவானுடைய பதில். சகுண பிரம்மத்தை வழிபடுபவர்கள் உயர்ந்தவர்களா, நிர்குண பிரம்மத்தை வழிபடுபவர்கள் உயர்ந்தவர்களா என்ற கேள்வியில் சகுண பிரம்மத்தை வழிபடுபவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார். பிறகு நிர்குண பிரம்மத்தை வழிபடுபவர்கள் என்னை அடைகிறார்கள், நேரடியாக அடைகிறார்கள். இதிலிருந்து பகவான் என்ன சொல்லியதாகின்றது? சகுண பிரம்மத்தை வழிபடுபவர்கள் உயர்ந்தவர்கள். காரணம், என்னை அடைவதற்கான முதல் படியை எடுத்து வைத்து விட்டார்கள். நிர்குண பிரம்மத்தை வழிபடுபவர்கள் என்னை அடையும் தருவாயில் இருக்கின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே சகுண பக்தியை செய்து நிர்குண பக்திக்கு வந்துள்ளார்கள் என்று மிக அழகாக பகவான் பதில் கூறுகின்றார். இதில் இரண்டாவது ஸ்லோகத்தில் சகுண பக்தி செய்பவர்கள் உயர்ந்தவர்கள் என்று கூறுகின்றார். மயி ஆவேஷ்ய மனக, என்னிடத்தில் மனதை வைத்தவர்கள், நித்திய யுக்தாக, எப்பொழுதும் அவர்களுடைய மனம் என்னிடத்தில் பொருந்தியவர்களாக. பிறகு அவர்களுடைய பாவனை எப்படி இருக்கும்? ஸ்ரத்தையா பரயோபேதாக, மேலான ஸ்ரத்தை உடையவர்களாக. உபாசதே, யார் உபாசனை செய்கிறார்களோ, என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று கூறுகின்றார். பிறகு அதற்கு அடுத்த 3 ஸ்லோகங்களில் 3வதிலிருந்து 5வது ஸ்லோகம் வரை பகவான் நிர்குண பக்தர்களை பற்றி பேசுகின்றார், நிர்குண பக்தியை பற்றி பேசுகின்றார். இவ்விதம் நிர்குண பக்தி செலுத்துபவர்கள் என்னை நேரடியாக அடைகிறார்கள் என்று பேசுகிறார். ஏத்து அக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே, யார் வெளித்தோற்றத்திற்கு வராத, இப்படித்தான் என்று வாக்கால் விளக்க முடியாத பிரம்மத்தை, நிர்குண பிரம்மத்தை வழிபடுகிறார்களோ, சர்வகம் அச்சிந்தியம் கூட்டஸ்தம் அச்சலம் துருவம், இந்த சொற்களெல்லாம் நிர்குண பிரம்மத்தை விளக்குகின்றது. இப்படிப்பட்ட நிர்குண பிரம்மத்தை யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் என்னை வந்து அடைகிறார்கள் என்று கூறுகிறார். இதில் 4வது ஸ்லோகத்தில் கூறுகின்றார், ஒருவன் சகுண பிரம்மத்தை விட்டு நிர்குண பிரம்மத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், அதாவது நாமரூபமான பக்திகளையெல்லாம் விட்டு பரம்பொருளை பற்றி பிரம்ம தத்துவத்தினுடைய நிலையில் மனதை வைக்க வேண்டும் என்றால் அவன் வேதாந்த விசாரம் செய்திருக்க வேண்டும். அந்த விசாரத்திற்கு சாஸ்திரத்தில் சில தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த தகுதிகளை அடைந்திருக்க வேண்டும். வேதாந்த விசாரம் செய்வது என்பது அவ்வளவு கடினம் அல்ல. ஆனால் அந்த விசாரத்திற்கான தகுதியை அடைதல் மிக மிக கடினம். இங்கு என்ன தகுதியாக சொல்லப்படுகிறது என்றால், சந்நியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தயக, இந்திரிய கிராமங்களை அடக்கியவன் என்று பகவான் கூறுகின்றார். கிராமம் என்றால் சமூகம் என்று பொருள், கூட்டம் என்று பொருள். இந்திரிய கூட்டம் என்றால் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், இவைகளை அடக்கியவன், தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பவன். பிறகு இந்த உலகத்தில் விதவிதமான மனிதர்களிடம் விதவிதமான சூழ்நிலையில் எப்படி இருக்கின்றான்? சர்வத்திர சமபுத்தயக, எல்லா ஜீவராசிகளிடமும் சமமான பாவனை உடையவனாக இருக்கின்றான். அவன் சாண்டாளனாக இருக்கட்டும், பிராமணனாக இருக்கட்டும், எல்லோரிடமும் சமமான புத்தியை உடையவனாக இருக்கின்றான். இவ்விதம் தகுதிகளை அடைந்து வேதாந்த விசாரத்தை செய்து என்னுடைய உண்மையான தத்துவத்தை அடைந்தவர்கள், அவர்களுடைய கதி என்ன? அடுத்த வரியில சொல்றார், தே பிராப்னுவந்தி மாமேவ, அவர்கள் என்னையே அடைகிறார்கள். இவ்விதம் நிர்குண பக்தி செலுத்துபவர்கள் என்னையே அடைகிறார்கள் என்று
சுருக்கமாக பகவான் பதில் கூறுகிறார். இப்போ என்ன கேள்வி இந்த அத்தியாயத்தில், என்ன பதில் என்று நமக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். குணங்களுடன் கூடிய பரம்பொருளை வழிபடுபவன் உயர்ந்தவனா, குணங்களற்ற பரம்பொருளை வழிபடுபவன் உயர்ந்தவனா என்பது கேள்வி. இந்த கேள்வி தவறு. காரணம், முதலில் குணங்களுடன் கூடிய பரம்பொருளை வழிபட்டு பிறகு அதை கடந்து குணங்களற்ற பரம்பொருளை வழிபட வர வேண்டும். ஆகவே பகவான் கூறுகின்றார், குணங்களுடன் கூடிய பக்தன் உயர்ந்தவன், குணங்களற்ற பிரம்மத்தை வழிபடுபவன் என்னை அடைகின்றான். இதுதான் கேள்வி பதில். பிறகு 5வது ஸ்லோகத்தில் ஒரு கருத்தை பகவான் கூறுகின்றார். கிளேஷோதிக தரஸ்தேஷாம் அவ்யக்தா சக்த சேதசாம். நிர்குண பிரம்மத்தை வழிபடுதல், அப்படி வழிபடுபவர்கள் என்னை அடைகிறார்கள்னு சொல்லிட்டார். இந்த இடத்துல பகவான் சொல்றார், நிர்குண பிரம்மத்தை கிரகித்து கொள்வது, நிர்குண பிரம்மத்தை புரிந்து கொள்வது கிளேஷக என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். கிளேஷக என்றால் கடினம், அவ்வளவு சுலபம் அல்ல என்று கூறுகின்றார். அதுவும் கஷ்டம்னு சொல்லல, அதிக தரம். அதிக தரம் என்றால் அதிகமாக, கிளேஷக என்றால் மிக மிக கடினம். காரணம் என்னவென்றால், ஒருவனுக்கு ஷரீரத்தில் உடலில் நான் என்ற அபிமானம் இருக்கும் பொழுது, இந்த உடலில் அபிமானம் இருக்கின்ற காரணத்தினால் நிர்குண பிரம்மத்தை மனதில் கிரகித்து கொள்வது அவ்வளவு சுலபம் அல்ல. காரணம் என்ன? ஸ்தூலமான உடலில், மனதில், இந்திரியத்தில் அபிமானம் இருப்பவனுக்கு உடல் அற்ற, இந்திரியமற்ற, மனமற்ற அந்த பரம்பொருளை கிரகித்து கொள்வது, புத்தியில் புரிந்து கொள்வது அவ்வளவு சுலபமல்ல, கடினம் என்று பகவான் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, கதிகி துக்கம் தேகவத்பிகி அவாப்பியதே. தேக அபிமானம் உடையவர்களுக்கு நிர்குண பிரம்மத்தை கிரகித்து கொள்ளுதல் என்பது அவ்வளவு சுலபம் அல்ல, அது அவ்வளவு சுலபத்தில் நடக்காது என்று கூறுகிறார். அதனால தான் என்னைக்குமே வேதாந்த வகுப்புக்கு மாணவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். இதே இது ஒரு கதை சொல்கிறோம், ராமாயணம் மகாபாரதம்னா கேட்கறதுக்கு 2 மணி நேரம் பேசினாலும் கஷ்டமே தெரியாது. காரணம் என்ன? அந்த குணங்களை வர்ணிக்க, வர்ணனைகளை எல்லாம் பற்றி பேச ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் வேதாந்த 1 மணி நேரம், 3/4 மணி நேரத்துக்கு மேலேயே வாட்சை திருப்பி திருப்பி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. காரணம் என்ன? ரொம்ப அப்டிராக்டாக இருக்கே, ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கே என்று தோன்றும். ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்ம அந்த கதை கேட்குறதே ஒரு விதமான ரிலாக்ஸ்டு. வீட்டில் ரொம்ப டென்ஷனோடு வந்தால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக போவோம். ஆனால் வேதாந்த வகுப்புக்கு நம்ம மற்ற இடத்துல எவ்வளோ தூரம் புத்தியை பயன்படுத்துகிறோமோ அதை விட 100 மடங்கு வகுப்பில் பயன்படுத்தணும். அப்போ என்ன ஆகும்னா, அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கின்றது, சிந்திக்க வேண்டியது இருக்கின்றது. அவ்வளவு சுலபம் அல்ல, அது கடினம். ஏன் கடினம்னு பகவான் சொல்றார். தேகாத்ம புத்தி இருக்கின்றது, மனதில் ராகத்வேஷங்கள் இருக்கின்றது. ஆகவே அவ்வளவு சுலபமாக நிர்குண பிரம்ம பக்தியை செய்ய முடியாது. இதற்கு பிறகு நாம் 5 படிகளை பார்க்க இருக்கின்றோம். பகவான் என்ன செய்ய போகின்றார்? நிர்குண பக்தி மிக மிக உயர்ந்தது, அவர்கள் என்னை அடைகிறார்கள்னு முதன்மையான உயர்ந்த பக்தியை கூறுகின்றார். இனி வருகின்ற ஸ்லோகங்களில் அப்படியே பகவான் படிப்படியாக இறங்கி வர்றார். ஒரு கால் உன்னால் நிர்குண பக்தி செய்ய முடியல, அடுத்தது என்ன பக்தி செய்யலாம்? ஒரு கால் அதை உன்னால் செய்ய முடியவில்லை, அதற்கு அடுத்ததாக எப்படிப்பட்ட பக்தியை செய்யலாம் என்று 5 படியில் இறங்கி வருகின்றார். 5வது படியும் செய்ய முடியலன்னா என்ன பண்றதுன்னா அடுத்த பிறவியில் பார்க்கலான்னு விட்டுருவார். இவ்வளவு தூரம் நான் உனக்கு இறங்கி வர்றேன், இதுக்குள்ள ஏதாவது ஒன்றில் நீ இரு என்று பகவான் சொல்ல போறார்.
அப்படி முதன்மையா மேலான பக்தி என்ன என்றால், முதலாவது, அதாவது 3வது ஸ்லோகத்திலிருந்து 5வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த கருத்து. முதன்மையான ஹையஸ்ட்னு சொல்றது, மேன்மையான பக்தி நிர்குண பக்தி. ஒவ்வொன்றுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துக்குவோம். முதல் உயர்ந்த நிலையில் இருக்கிற பக்திக்கு நிர்குண பக்தி என்ற பெயர். இனி அடுத்த பக்திக்கு போவதற்கு முன் இந்த நிர்குண பக்தினா என்னன்னு சுருக்கமா பார்த்துட்டு, இந்த பக்தி செலுத்த முடியலனா என்ன பக்தி செலுத்தலாம், அதற்கு அடுத்த படி என்ன என்று நாம் ஒவ்வொரு படியாக இறங்கி செல்வோம். நம்முடைய மனதிற்கு எந்த படியில் நிற்க முடியுமோ அந்த படியில் நிற்கலாம். அதாவது ஒரு படியிலேயே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் ஒரு படியில் இருக்கலாம், சில நேரத்தில் இறங்கி வரலாம், சில நேரத்தில் அடுத்த படிக்கு போகலாம். இவ்விதம் நம்முடைய மனப்பக்குவத்திற்கு தகுந்தாற்போல் இங்கு கூறுகின்ற படியில் சாதனையில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ளலாம். அதனால் பகவான் இங்கே பிராக்டிக்கலாக சொல்ல போகிறார், நம்மளுடைய மனசை எப்படிப்பட்ட பக்தி செலுத்துவது. முதல் பக்தி என்ன? நிர்குண பக்தி. இந்த நிர்குண பக்தின்னு சொன்னால் ஏதோ ஒரு புதிய வார்த்தையை தவிர, உண்மையில் நிர்குண பக்தி என்று சொல்வது பரம்பொருளினுடைய ஞானத்தை அடைதல், பரம்பொருளை பற்றிய அறிவை அடைதல், மாயையை நீக்கி பிரம்மத்தினுடைய அறிவை அடைதல். அதுதான் நிர்குண பக்தி. ஞான யோகம்னு சொல்லலாம். இப்போ நிர்குண பக்தினா பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை அடைதல்னு பார்த்தோம். பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை எப்படி அடைய முடியும்? எந்த ஒரு ஞானத்தை அடைய வேண்டுமென்றால் ஞானத்தை கொடுக்கும் கருவியை பயன்படுத்த வேண்டும். இப்போ ஞானத்தை கொடுக்கிற கருவியை பயன்படுத்தினா ஞானத்தை நாம் அடைவோம். ஒரு பொருளினுடைய வர்ணத்தினுடைய ஞானத்தை எப்படி அடைய முடியும்னா அதை கொடுக்கிற கண்ணை பயன்படுத்தணும். ஒரு சப்தத்தினுடைய ஞானத்தை அடையிறதுக்கு காதை பயன்படுத்தணும். அப்படி நிர்குண பிரம்மத்தை அறிய வேண்டுமென்றால் அதற்கான சாஸ்திரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும், அல்லது உபனிஷத் விசாரம் செய்ய வேண்டும். இப்ப நிர்குண பக்தி என்று சொல்வது வேதாந்த சாஸ்திரத்தை படித்தல். படித்தல் சொன்னா இந்த இடத்துல கேட்டல், சாஸ்திரத்தை கேட்டல், கேட்ட அறிவை சிந்தித்து சந்தேகங்களை நீக்குதல், பிறகு அறிவில் நிலை பெறுவதற்காக தியானம் செய்தல், நிதித்தியாசனம் என்று சொல்லப்படும். ஆகவே யாரால் அதிக காலம் அல்லது முழுமையாக சாஸ்திர சிரவணத்தில் ஈடுபட்டு, மனனத்தில் ஈடுபட்டு, நிதித்தியாசனத்தில் ஈடுபட முடியுமோ அவர்களெல்லாம் நிர்குண பக்தர்கள். நம்ம கோயிலுக்கு போகிறத விட்டுட்டு, யாத்திரை போகிறத விட்டுட்டு கிளாஸ் கேட்டுட்டு இருக்கிறனே அப்படின்னு நமக்கு தோணலாம். நம்ம உண்மையிலேயே ஹையஸ்ட் சாதனையை பண்ணிட்டு இருக்கோம், மேலான சாதனை. பகவானுடைய வாக்கியப்படி நிர்குண பக்தி என்றால் சும்மா பகவானுக்கு கற்பூரத்தை காட்டுறதை விட அந்த பகவான் யார், அந்த பகவானுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், இந்த உலகத்துக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம் என்கின்ற தத்துவ விசாரம் ஒருவன் ஈடுபட்டால் அவர்கள் நிர்குண பக்தர்கள். இப்ப நம்ம எந்த விசாரத்தில் ஈடுபட்டு இருக்கோம்? தத்துவ விசாரத்தில் ஈடுபடுகின்றோம். ஆகவே இந்த நேரத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? நிர்குண பக்தியை நாம் செய்கின்றோம். இதுவும் பக்தி தான். வேதாந்தத்தை சில பேர் தப்பா நினைக்கிறார்கள். இது பக்தியை எடுத்துரும், இது வரட்டு வேதாந்தம்னு நினைக்கிறார்கள். அது தவறு. வேதாந்த விசாரம் செய்வதை பகவான் உயர்ந்த ரூபமான பக்தி என்று சொல்கின்றார். பிறகு ஒரு கால் இந்த வேதாந்தத்தை கேட்டு பரம்பொருளை புரிந்து கொள்ள முடியவில்லை, அல்லது கேட்கும் பொழுதே மனம் அவ்வளவு தூரம் பக்குவம் அடையவில்லை, இந்த உலகமெல்லாம் மித்தியா, வெறும் நாமரூபம், பொய் என்று சொல்லி, என்ன வேதாந்தம்னு வந்த உடனே பிரம்ம சத்தியம்ங்கிறதோட நம்ம நிற்கிறது இல்லை.
அதோடு நின்றுட்டா பரவாயில்ல, அதற்கு சமமா இனியொரு வார்த்தையும் சேர்ந்தே சொல்லுவோம், ஜெகன் மித்யா. இந்த ஜெகத்துங்கிறது வெறும் தோற்றம், ஒன்றுமே கிடையாது, வெறும் காணல் நீர் என்று சொல்லி இருக்கிறது பிரம்ம தத்துவம் மட்டும்தான்னு நம்ம சொல்லுவோம். இது அவ்வளவு சுலபமா நம்முடைய மனசினால கிரகிச்சிக்க முடியாது. இது வெறும் பொய் அப்படின்னு சொன்னா, இது ஏன் எனக்கு துக்கத்தை கொடுக்கின்றது, இந்த உலகத்தை நான் அனுபவிக்கின்றேனே, அவ்வளவு சுலபமா இந்த உலகத்தை என்னால் நிராகரிக்க முடியவில்லையே, இப்ப என்ன செய்வது என்று கேட்டால் அடுத்த படிக்கு பகவான் இறங்கி வருகின்றார். இனி நம்ம மேலான படியிலிருந்து அடுத்த படிக்கு இறங்கி போறோம். இது கீழிருந்து மேலே போகல, மேலிருந்து கீழே வந்துட்டு இருக்கோம். முதல்ல நிர்குண பக்தியை சொன்னார். அப்படி நிர்குண பக்தியில ஈடுபட்டு உலகம் முழுமையாக பொய் என்று நீக்கி பிரம்ம தத்துவந்தான் உண்மைன்னு கிரகிச்சுக்க சக்தி இல்லை மனசுக்கு. அப்ப என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது பக்திக்கு பெயர் விஸ்வரூப பக்தி என்பது இரண்டாவது படியாக பகவான் பேசுகிறார். அந்த பக்தியை நம்ம எப்படி அழைக்கின்றோம்? விஸ்வரூப பக்தி என்று நாம் அழைக்கின்றோம். அந்த கருத்தானது இந்த அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம் முதல் 8வது ஸ்லோகம் வரை பேசப்படுகிறது. விஸ்வரூப பக்தி என்றால் என்ன? அடுத்த படி, நிர்குண பக்தியிலிருந்து அடுத்த படியாக இருக்கின்றது. இது என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை நம்மால பொய்ன்னு நீக்க முடியல. காரணம் என்ன? நான் அனுபவித்து வருகின்றேன். அப்படிப்பட்ட உலகத்தை பொய்ன்னு சொல்லி நீக்கி அந்த நிர்குண பிரம்மத்திலேயே மனசுல வைக்க முடியவில்லை. நம்ம தியானத்துல அமர்றோம். தியானத்துல அமர்ந்தவுடன் எந்த பொருளை பற்றியும் நினைக்காம பிரம்மத்தை மட்டும் நினைச்சிட்டு இருக்க முடியுமா? அந்த நிர்குண பிரம்மத்துல மட்டும் மனசு லயிச்சிருக்குமா? அந்த தத்துவத்துல மட்டும் மனது லயிக்கவில்லை. எத்தனையோ பார்த்த அனுபவங்கள் இந்த பிரபஞ்சம் வந்துட்டே இருக்கே. அப்ப என்ன செய்யறதுன்னா, நிர்குண பிரம்மத்துல மனசு நிக்கலேன்னு சொன்னா உடனே இந்த பிரபஞ்சம் நிற்கின்றது, சகுண உலகம் நிற்கின்றது. அப்ப பகவான் சொல்றார், விஸ்வரூப பக்தி என்றால் 11வது அத்தியாயத்தில் பார்த்த பக்தி. 11வது அத்தியாயத்தில் எப்படி பார்த்தோம்? இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஈஸ்வரனுடைய சரீரம். விஸ்வம் என்றால் உலகம், ரூபம் என்றால் உருவம். இந்த விஸ்வமே இறைவனுடைய சரீரமாக பார்த்தல். இந்த உலகத்தை மனசிலிருந்து நீக்க முடியல, இந்த உலகம் மனதுக்குள்ள நிக்குது. அப்ப இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும்? ஈஸ்வரனுடைய உடலாக பார்த்தல். நான் பார்க்கிறதெல்லாமே பகவானுடைய உருவம் என்று பக்தி செலுத்த வேண்டும் என்று பகவான் கூறுகிறார். அப்ப உலகத்தை பத்தி நினைக்காதேன்னு பகவான் சொல்லல, நீ உலகத்தை பத்தி நினைச்சுக்கோ. ஆனா இந்த உலகத்தை நீ பார்க்கும் பொழுது உலகம் என்னுடைய உடலாக பார்க்க வேண்டும். இப்ப நம்முடைய உடலை நம்ம பார்த்து இது என்னுடைய உடல்னு சொல்றோம். அதே போல இந்த உலகத்துல பார்க்கிற உடல் எல்லாம் ஈஸ்வரனுடைய உடல். பஞ்சபூதங்கள் ஈஸ்வரனுக்கு உடலாக இருக்கின்றது. இதையெல்லாம் உபனிஷத் விதவிதமான கோணத்தில் விளக்கும். உபனிஷத்துல சொன்ன கருத்தை தான் பகவான் கீதையில அதிகமாக விளக்குகின்றார். ஈஸ்வரனுடைய உடல் என்னன்னு சொன்னா இந்த பிரபஞ்சம். சந்திரனும் சூரியனும் ஈஸ்வரனுக்கு கண்கள். ஈஸ்வரனுடைய பிராணன், மூச்சு காற்று தான் வாயுவாக இருக்கின்றது என்றெல்லாம் கற்பனை செய்து இந்த அகில பிரபஞ்சமுமே இறைவனுடைய சரீரமாக சாஸ்திரம் கற்பனை செய்யும். பகவான் சொல்றார், அப்படி நீ இந்த உலகத்தை பார்த்து பக்தி செலுத்துவாயாக. இப்ப அடுத்த பக்தி என்ன? பார்க்கின்ற எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய சரீரம் என்று விஸ்வரூப பக்தியை செலுத்த வேண்டும். இதைத்தான் 11வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அந்த நிலைக்கு பகவான் இறங்கி வருகின்றார். யாருக்கு, யாரால உலகத்தை முழுமையா பொய்ன்னு நீக்கி நிர்குண பிரம்மத்துல மனசை வைக்க முடியலையோ அவர்கள் என்ன செய்யணும்? இந்த உலகத்தை ஏற்றுக்கொண்டு
அனைத்தும் ஈஸ்வரனுடைய உருவமாக பார்க்க வேண்டும். அதைத்தான் கூறுகின்றார். ஏத்து சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய, எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் விட்டுவிட்டு மத் பராகா, என்னிடத்திலேயே மனதை வைத்தவனாக, அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்தக உபாசதே, அனன்யமான யோகம், வேற எதுவும் எதிர்பார்க்காமல் வேற எந்த ஆசையும் அற்றவனாக என்னையே தியானித்து வர வேண்டும். எப்படி? பார்க்கின்ற பிரபஞ்சம் அனைத்தும் நானாக இருக்கின்றேன் என்று தியானித்து வர வேண்டும். இப்போ இதை சொன்ன உடனே நமக்கே தெரியும், மனதில் சில எண்ணங்கள் வந்தா, இந்த நாமரூபங்கள் பிரபஞ்சம் வந்து நின்னா அதை வராம நீக்க முடியலனா அந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கணும்? ஈஸ்வரனுடைய சரீரமாக பார்க்க வேண்டும். அது ஓரளவுக்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா அபியாச வசத்தில் நம்ம தியானத்தில் அமர்ந்தோம்னா என்ன வரும்? பிரபஞ்சம்தான் வரும். அந்த பிரபஞ்சத்தில் பிரம்ம அல்லது ஈஸ்வர புத்தியை வைக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு பகவான் உடனே பலம் சொல்றார். அப்படிப்பட்டவர்களை நான் என்ன செய்கின்றேன்? மிருத்யு சம்சாரத்திலிருந்து நான் அவர்களை விடுவிக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். மிருத்யு சம்சாரம் என்றால் மரணத்திலிருந்து விடுவிக்கின்றேன். இவ்விதம் யார் அகில பிரபஞ்சமும் என்னுடைய சரீரம் என்று தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் என்ன செய்கின்றேன்? நிர்குண பக்திக்கு வருவதற்கு தகுதியை கொடுக்கின்றேன், இந்திரிய ஒழுக்கத்தை கொடுக்கின்றேன், மனக்கட்டுப்பாட்டை அவர்களுக்கு கொடுக்கின்றேன். பிறகு என்னை பற்றிய விசாரத்தை மேற்கொண்டு அவர்கள் நிர்குண உபாசனை பக்தி செலுத்தி என்னை அடைவார்கள் என்று பகவான் கூறுகின்றார். பிறகு மீண்டும் பகவான் கூறும் பொழுது, மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேசய, என்னிடத்திலேயே உன்னுடைய மனசவை, என்னிடத்திலேயே உன்னுடைய புத்தியவை, பிறகு நீ எங்க இருப்ப, எங்க வசிப்பாய்? நிவசிஷ்யசி மையேவ அப்படின்னு சொல்றார். அதாவது நம்ம இந்த இடத்துக்கு வர்றோம், வந்த உடனே நம்ம மனசுல எப்படிப்பட்ட உணர்வு இருக்கு? நாம் எந்த இடத்துல இருக்கோம்னு சொன்னால், கோயிலில் இருக்கோம், பகவானுடைய சந்நிதியில் இருக்கின்றோங்கிற உணர்வு வருது. நம்ம பகவானிடம் வசிக்கின்றோம்னு. வீட்டுக்கு போன உடனே இந்த உணர்வு வருமா? நமக்கு இந்த உணர்வு வர்றது கிடையாது. ஆனால் உண்மை என்ன? இங்கேயும் செங்கல்னால் கட்டப்பட்ட பில்டிங் தான் இருக்குது, வீடும் செங்கல்னால் கட்டப்பட்ட பில்டிங் தான். இன்னும் சொல்ல போனால் இதை விட வீடு நல்லா கட்டி வச்சுருப்போம். பகவான் தான் ஏழையாக இருப்பார், நம்ம வீடெல்லாம் இதை விட சுத்தமாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ரெண்டுமே செங்கல்னால் கட்டப்பட்ட கட்டிடம்தான். ஒரு இடத்துல வந்தால் பகவான் இருக்கிறங்கிற உணர்வு, இனி ஒரு இடத்துல போனோம் அப்படின்னா அப்படிப்பட்ட உணர்வு இல்லை. பகவானை பிரதட்சணை பண்ணும்போது நம்ம உண்மையில் என்ன பண்ணுறோம்? வாக்கிங் போகிறோம், அவ்வளவுதான். சுற்றி வர்றோம், நடக்கிறோம், அவ்வளவுதான். ரோட்டில் நடந்து போகும்போது என்ன செஞ்சிட்ருக்கோம்? கால் நடக்குது, நடந்து தான் போகிறோம். ஆனால் இந்த இடத்த என்ன சொல்கிறோம்? நான் பகவானை சுற்றி வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறோம். நம்ம ரோட்டில் போகும்போது பகவானை சுற்றி வர்றேன்னு சொல்லுவோமா? அந்த உணர்வு நமக்கு வர்றதில்லை. காரணம் என்ன? இது வேறு, அது வேறு, இந்த பிரபஞ்சம் வேறு, இந்த காம்பவுண்ட் வேறுன்னு முடிவு செய்து வச்சிட்றோம். பகவான் சொல்கிறார், விஸ்வரூப பக்தியில் அவன் எங்கே நடந்தாலும் அவனுக்கு என்ன பிரதட்சணை பண்ணுற உணர்வு தான் இருக்கின்றது. அவன் எங்கே வசித்தாலும் என்னிடத்தில் வசிக்கின்ற உணர்வு இருக்கின்றது. அவன் எதை பேசினாலும் என்னையே அர்ச்சனை பண்ணுகின்றான் என்ற உணர்வு இருக்கின்றது. அவன் எதை பார்த்தாலும் என்னையே பார்க்கின்றேன் என்கின்ற உணர்வு இருக்கின்றது. இப்போ கர்ப்பகிரகத்தில் பகவானுடைய விக்கிரகத்தை பார்த்தால் மனுஷ மாதிரி தானே பண்ணி வச்சிருக்கு, நம்ம பகவானை பார்க்குறோம்னு சொல்கிறோம். ஆனால் உயிரோட ஒரு மனுஷனை பார்த்தா போய் ஒன்றை பார்க்குறேன்னு சொல்கிறோம். நம்ம கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி இருந்து வழிபடும் போது யாராவது தலை குறுக்க வந்ததுன்னா கோபம் வந்துடுது. பகவானை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ குறுக்க நிற்கிறையேன்னு சொல்லி என்ன செய்கிறோம்? அவர்கள் மீது துவேஷம் வருகின்றது. ஆனால் இந்த பக்தனுக்கு என்னன்னா, கண்ணை திறந்து பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வரனுடைய சொரூபம். அதைத்தான் சொல்றார்,
நிவசிஷ்யசி மையேவ, அவன் என்னிடத்திலேயே வசிக்கின்றான். காரணம் என்ன? எந்த நேரத்திலையும் அப்படிப்பட்டவனுக்கு என்னை இழந்த புத்தியானது கிடையாது. எல்லா நேரத்திலையும் என்னத்தான் பார்க்கிறான். ஆகவே அவன் என்னிடத்தில் வசிக்கின்றான் என்று பகவான் கூறுகின்றார். இது என்ன படி? இரண்டாவது படிக்கு இறங்கி வந்திருக்கார். நமக்கே ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த படி. ஆனால் முதல் படி என்ன? இதை விட உயர்ந்த படி. இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியையும் பார்க்கல, இருக்கிறது நிர்குண பிரம்ம. மீதி எல்லாம் என்னன்னா காணல் நீர் மாதிரி நம்மளுடைய உடல் உலகம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த அளவுக்கு உலகத்தை நிராகரிக்க முடியவில்லை என்றால் உலகத்தை பார்க்கிறோம், ஈஸ்வரனாக பார்க்கின்றோம், பேதம் கிடையாது. இது இரண்டாவது படி. இனி மூன்றாவது படிக்கு போகலாம். இப்போ யாராவது கூறுகிறார்கள், என்னால் இந்த படியில் நிற்க முடியாது, வெறுப்புக்கு உரியவர்கள்னு சிலர் இருக்கிறார்கள். இந்த உலகமே ராகத்வேஷத்திற்கு விஷயமா இருக்கும் பொழுது நான் எப்படி உலகத்தை அனைத்தையும் ஈஸ்வர சுரூபமாக பார்க்க முடியும்? என்னுடைய மனமானது அகில உலகத்தையும் இறைவனாக பார்க்கின்ற அளவு பக்குவம் வரவில்லை. ஒருவரை பார்த்தா வெறுப்பு வருது, ஒருவரை பார்த்தா விருப்பு வருது. அப்படிப்பட்ட என்னுடைய மனதில் எப்படி பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்க்க முடியும்? ஏதோ கோயிலுக்கு வந்தால் 1 மணி நேரம் பகவானை பற்றி சிந்திக்க முடியுது. வீட்டுக்கு போன உடனே அந்த பிரச்சனைகள் வருது, பொறுப்புகள் வருது, பகவானை பற்றி எண்ணம் போயிடுது. இப்போ எல்லா நேரத்திலையும் எதை பார்த்தாலும் பகவானைத்தான் பார்க்கிறேன், பகவானுடைய சிந்தனையை வைக்க முடியலையே. சாயந்தரம் 1 மணி நேரம் பிரார்த்தனை பண்ணும்போது பகவானுடைய எண்ணம் இருக்கு. வீட்டுக்கு போன உடனே, வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கே செருப்பை போட்டு போன உடனே என்ன ஆகுதுன்னா பகவானுடைய எண்ணத்தை இங்கேயே விட்டுட்டு போயிடுறோம். அதற்கு அடுத்த நாள் வந்து தான் பிக்கப் பண்ணிக்கிறோம் மீண்டும் பகவானுடைய எண்ணத்தை. அப்படி இருக்கின்றதே. எல்லா நேரத்திலும் எல்லா தேசத்திலும் எதை பார்த்தாலும் பிரம்மன் என்கின்ற புத்தி, ஈஸ்வரன்கிற புத்தி என்னால் வைக்க முடியவில்லை. என்ன செய்கிறது? மூன்றாவது படி சொல்றார். அந்த பக்திக்கு பெயர் இஷ்ட தேவதா பக்திஹி. இஷ்ட தேவதா பக்திஹி என்பது மூன்றாவது நிலை. இந்த நிலை என்னவென்றால், ரெண்டாவது நிலையில மனசு நிக்கல அப்படின்னா மூணாவது நிலை. ரெண்டாவது நிலையில மனசு நிக்கணும்னா விருப்பு வெறுப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது. விருப்பு வெறுப்பு அதிகமாக இருக்கும்போது எல்லாமே ஈஸ்வரன்னு பார்க்க முடியவில்லை. அப்போ பகவான் சொல்றார், நீ என்ன செய்வாய் என்றால், ஒரு குறிப்பிட்ட ஈஸ்வரனுடைய தேவதையை நாமத்தை எடுத்துக்கொண்டு அதைய மட்டும் கடவுளாக பார். கிருஷ்ணன்கிற பேரை எடுத்துக்கோ, முருகன்கிற பேரோ அல்லது சிவன்கிற பேரோ, ஏதோ ஒரு இஷ்ட தேவதா. இஷ்ட தேவதான்னு சொன்னால், சிறு வயதில் பெற்றோர்கள் எந்த நாமத்தை நமக்கு சொல்லி கொடுத்து இதுதான் கடவுள்னு அபியாசம் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒரு பெயரை எடுத்து, அந்த ஒரு மூர்த்தியை எடுத்து, அந்த இடத்துலையாவது என்னை நீ பார்த்து தியானம் செய்யன்னு சொல்ற. இதுவும் தேவையா இருக்கின்றது. காரணம் என்ன? மற்ற எல்லா இடத்திலையும் பகவான்கிற புத்தி இல்லைனா ஒரு குறிப்பிட்ட தேவதை, ஒரு குறிப்பிட்ட நாமரூபத்தை மட்டும் எடுத்துக்கோ. முன்ன நிலை என்ன? ஒவ்வொன்றும் கம்பேர் பண்ணிட்டு வந்தால் தான் நமக்கு புரியும். இதற்கு முன்ன இருக்கிற நிலையில எல்லா நாமரூபமும் ஈஸ்வரனுடைய சொரூபம், எல்லா பெயரும் எல்லா உருவமும் பகவான் தான். அந்த புத்தி உனக்கு வரலைன்னு சொன்னா, இஷ்ட தேவதை உனக்கு பிடித்த ஒரு நாமரூபத்தை எடுத்துக்கொண்டு அதில் பக்தி செலுத்தி வா என்று பகவான் கூறுகிறார். இது அனுபவத்திலேயே நமக்கு உண்மையா இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா, சிறு வயதிலிருந்து ஒரு பகவானுடைய பெயரை சொல்லி கொடுத்துட்டே இருப்பார்கள். இப்போ முருகன்கிற பெயரை சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவர்கள் திருப்பதிக்கு போனாலும் முதல்ல முருகா அப்படின்னு தான் வாயில வரும். அதுக்கப்புறம் தான் வந்திருக்கிறது வெங்கடேஸ்வரன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஞாபகம் வரும்.
பிறகு நமசிவாயன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க முதல்ல எங்கே போனாலும் நமசிவாயாங்கிற சொல்லுதான் வரும். அதற்கு பிறகுதான் அந்த கோயில் இருக்கிற மூர்த்தியினுடைய எண்ணம் ஞாபகம் வரும். சில பேர்த்துக்கு சில கோயிலில் ரொம்ப ஒரு உணர்வு வரும். இங்கிருந்து கஷ்டப்பட்டு குருவாயூருக்கு போய் அங்கே ஒரு நிமிஷம் நின்னாதான் ஒரு பக்தி உணர்வு வரும். அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து நிற்கணும், கந்தகோட்டத்தில் வந்து நின்னாதான் அவர்களுக்கு ஒரு உணர்வு வரும். இது ஏன் அப்படின்னு சொன்னால், சிறு வயதிலிருந்து நம்முடைய மனதில் அப்படிப்பட்ட அபியாசத்தை செய்து வந்துள்ளோம், பழக்கத்தை செய்து வந்துள்ளோம். ஒரு குறிப்பிட்ட பெயர், ஒரு குறிப்பிட்ட உருவம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஸ்தலம். அதனால சில பேர் சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா நான் போயிட்டு வந்தால் தான் மன திருப்தி என்று சொல்வார்கள். அது தவறு கிடையாது, அது சரி. அது ஒரு படியாக பகவான் பேசுகின்றார். காரணம் என்ன? அந்த கோயிலுக்கு போனால் என்ன பாவன உணர்வு வருதோ அது இங்கே இல்லை. அப்படிங்கும்போது என்ன செய்யணும்? கண்டிப்பாக அங்கே நம்ம போய்த்தான் ஆகணும். ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது மனதில் ஒரு பக்திங்கிற உணர்வு வருதுன்னு சொன்னால் அந்த என்ன செய்யணும்? அந்த நாமத்தை தான் சொல்லணும். இப்போ சில பேர்த்துக்கு ஓம் நம சிவாயன்னு சொன்னால் ஒரு பக்திங்கிற உணர்வு வருதுன்னா அவர்கள் அந்த நாமத்தை தான் சொல்லணும். சரவண பவாயன்னு சொன்னால் அவர்களுக்கு வரல, அப்போ என்ன செய்யறது? அப்போ அதை நம்ம விட்டு விட்டு எந்த ஒரு நாமத்தை, எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை நாம் மனதில் தியானித்தால் பக்திங்கிற உணர்வு வருமோ அந்த பக்தியை செலுத்துவாயாக என்று பகவான் சொல்றார். அதனால தான் பார்த்தோம்னா கடவுளுக்குள்ளேயும் கூட போட்டி பொறாமைகள் எல்லாம் இருக்கு. விஷ்ணு பெரியாளா, சிவன் பெரியாளா, இந்த போட்டி பொறாமை வருவதற்கு காரணம் என்ன? இந்த விஸ்வரூப பக்தி நமக்கு தெரியவில்லை. எல்லாமே ஈஸ்வரன் சொல்லும் பொழுது அது ராமனா இருந்தா என்ன, கிருஷ்ணனா இருந்தா என்ன, சிவனா இருந்தா என்ன, முருகனா இருந்தா என்ன, இந்த ஞானம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுனா ஒரு குறிப்பிட்ட தேவதையை வழிபட வேண்டும். இதுல தவறு வரக்கூடாது. நான் வழிபடுற தேவதை தான் உயர்ந்ததுன்னு சொல்லி என்ன வந்தா நமக்கு அறிவில்லை அப்படின்னு அர்த்தம். அறிவில்லாம மூட பக்தி செலுத்துகின்றோம் என்று பொருள். இப்போ விஷ்ணு தான் உயர்ந்தவர், சிவன் உயர்ந்தவர் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கோமே, அவர் மூடத்தனமான இஷ்ட தேவத பக்தி செலுத்துகிறார், அறிவு இல்லாத பக்தி என்று பொருள். அதே போல சிவனும் அப்படித்தான். சிவனை வழிபடுறது தான் உயர்ந்தது, விஷ்ணுனுடைய வழிபாடு உயர்ந்தது அல்ல என்று சொன்னால் அவர்கள் சிவனை புரிந்து கொள்ளவில்லை. விஷ்ணு தான் உயர்ந்தவர்கள் நினைப்பவர்கள் விஷ்ணுவை புரிஞ்சுக்கல, சிவன் தான் உயர்ந்தவர் நினைப்பவர்கள் சிவனை புரிஞ்சுக்கல. பிறகு புரிஞ்சிட்டவங்க யாருன்னா, ஈஸ்வரன் எல்லாமா இருந்தாலும் என்னுடைய மனதுக்கு சிவன்கிற சொல்லும் சிவன்கிற உருவம் பொருந்தி வருகின்றது. அவரே அனைத்துமாக இருக்கின்றார். ஆனால் அனைத்துமாக இருக்கின்ற ஈஸ்வரனை நான் சிவரூபமாகவோ விஷ்ணு ரூபமாகவோ வழிபடுகின்றேன் என்ற அறிவுடன் இஷ்ட தேவதை பக்தியை செலுத்த வேண்டும் என்று பகவான் 9வது ஸ்லோகத்தில் கூறுகின்றார். இது எப்பனா விஸ்வரூப பக்திக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா அடுத்த பக்தி இஷ்ட தேவதா பக்தி. இப்போ இஷ்ட தேவதா பக்தின்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு இடத்துல அமரணும், அந்த பகவானை பற்றி சிந்திக்கணும், ஜபம் பண்ணணும், பஜனை பண்ணணும், பகவானுக்காக பூஜை பண்ணணும். இதெல்லாம் இஷ்ட தேவதா பக்தி. உண்மையில் பக்தி அப்படிங்கிறது இதுதான் 3 படியாக பகவான் சொல்றார். முதல் படி என்ன? நிர்குண பிரம்மத்தை அறிந்து கொள்கின்ற விசாரத்தில் ஈடுபடுதல். அந்த அளவுக்கு மனசு பக்குவம் இல்லை, விசாரம் பண்ண முடியல, பஜனை பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கே, பொழுது போகுதே, சாஸ்திரம் கேட்கறது கஷ்டமா இருக்கேன்னா அடுத்ததுக்கு இறங்கி வரலாம். எல்லாமே ஈஸ்வர சொரூபம்னு பார்க்கணும். அதுவும் என்னால் முடியல, பகவான் அடுத்தது சொல்லிட்டார், இஷ்ட தேவதா பக்திக்கு வர வேண்டும் சொல்லிட்டார். அதை எப்படி சொல்றார்? அதசித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம். பகவான் சொல்லியே வர்றார், ஈஸ்வரனே அனைத்துமாக இருக்கின்றார்ங்கிற கருத்துல உன்னுடைய சித்தமானது அறிவானது நிற்கவில்லை என்றால், ந சக்னோதினா உனக்கு அந்த சக்தி இல்லை என்றால், உன்னுடைய மனதிற்கு பார்க்கிறதெல்லாம் ஒரே ஒரு பரபிரம்மந்தான் ஈஸ்வரன்தான்,
அனைத்தும் ஈஸ்வர சுரூபம் என்று கிரகித்து கொள்ளும் சக்தி மனதிற்கு இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? அபியாச யோகேன ததக மாமிச்சாப்தும் தனஞ்சய. நம்ம இஷ்ட தேவதா பக்தின்னு சொன்னோம். அதற்கு பகவான் இங்கு கொடுக்கின்ற பெயர் அபியாச யோக அப்படின்னு சொல்றார். இங்க பகவான் இஷ்ட தேவதா பக்தின்னு சொல்லல. நம்ம சொல்லிட்டு வர்ற சொற்கள் எல்லாம் ஸ்லோகத்துக்குள்ள கிடையாது. அந்த ஸ்லோகத்தினுடைய சாரத்தை நாம பார்த்து வருகின்றோம். இஷ்ட தேவதா பக்தின்னு மூன்றாவது படியாக சொன்ன பக்தியை பகவான் அபியாச யோகன்னு சொல்றார். அபியாசக என்ற சொல்லினுடைய பொருள் தொடர்ந்து அதையே செய்து வருதல் அபியாசக. அதையே தொடர்ந்து தொடர்ந்து செய்தால் அபியாசம். இப்போ இஷ்ட தேவதா பக்தியில் என்ன பண்ணுறோம்? ஒரு நாமத்தை எடுத்துக்கொண்டு அதையே தொடர்ந்து தொடர்ந்து செய்து வருகின்றோம். ஆகவே அதற்கு அபியாசம் என்று பெயர். இப்போ ஓம் நம சிவாயாங்கிற மந்திரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதையே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருதல் என்ன? அபியாசக. அதை அபியாச யோகம். அந்த அபியாச யோகத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை அடைய முயற்சி செய்ய வேண்டும் சொல்றார். அப்படி அபியாச யோகத்தில் பகவானை அடையறக்கு முயற்சி செய்தோம்னா பகவான் என்ன அறிவை நமக்கு கொடுப்பார்? கொஞ்ச நாள் மனதை ஒருமுகப்படுத்தி பகவானுடைய ஒரே நாமரூபத்தை பிடித்து கொண்டு பக்தி செலுத்தி கொண்டே வந்தால் நம்ம அடுத்த இதுக்கு ப்ரமோஷன் கொடுப்பார். அடுத்த ப்ரமோஷன் என்ன? விஸ்வரூப பக்தி. பிறகு விஸ்வரூப பக்தியிலிருந்து அடுத்த ப்ரமோஷன் என்ன? நிர்குண பக்தி. இதை ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில தெளிவாக பார்க்கலாம். முதல்ல காளி தேவியை வழிபட்டுட்டு வந்தார். அந்த காளி தேவி தான் என்று சொல்லி வேற எந்த கடவுளையும் வழங்காம தட்சிணேஸ்வரத்தில் காளி தேவினே வழிபட்டுட்டு வந்தார். அது எந்த நிலையில் அவர் இருந்தார்? இஷ்ட தேவதா பக்தியில இருந்தார். பிறகு என்னாச்சு? காலப்போக்கில் அவர் கூறுகின்றார், முன்னெல்லாம் பூஜைக்காக பூ பறிக்க போவாராம். பூவெல்லாம் பறிச்சுட்டு வருவார். முறையா அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். காலப்போக்கில் அவர் கூறுகின்றார், நான் பூவை பறிக்க போனா அந்த பூ ரூபமா அந்த காளி தேவி இருக்கின்றாள். பிறகு எதை பார்த்தாலும் அந்த பிரசாத ரூபமாகவே அந்த காளி தேவி இருக்கின்றாள்னு சொல்லி அடுத்தது பல வருஷங்கள் அவர் அந்த காளி தேவியை வழிபட்டு அபியாசம் பண்ணினுடைய பலன் என்ன ஆச்சு? எல்லாமே அந்த காளி தேவி தான் அப்படிங்கிற அறிவு வந்தது. பார்க்கிறதெல்லாம் நான் வழிபடுற அந்த காளி தேவி தான் அனைத்து உருவமாக, எல்லா கடவுளாக, இனியும் சொல்ல போனா எல்லா மதத்தில் இருக்கின்ற கடவுளாகவும் பார்க்கின்றேன் என்ற அளவுக்கு விஸ்வரூப பக்திக்கு போனார். பிறகு அதோட நின்னாரா? அதற்கு அடுத்தது தோதாபுரின்னு ஒரு குரு வந்தார். அவர் அத்வைத ஞானத்தை கொடுத்தார். இந்த பிரபஞ்சம் மித்தியா, இருக்கிறது பிரம்ம ஒன்றுதான் என்ற அடுத்த படிக்கும் போனார். அப்படி முதலில் ஒரு குறிப்பிட்ட தேவதையை வழிபட்டு அதனுடைய பலனாக அந்த தேவதையே அனைத்துமாக இருக்கின்றார்னு உணர்ந்து பிறகு நிர்குண பிரம்ம ஞானத்தை அடைதல். இது 3 நிலை பார்த்தோம். இனி அடுத்தது என்ன? சில பேர் கூறுகிறார்கள், என்னால் அபியாச யோகமும் பண்ண முடியல. இப்போ பகவான் எவ்வளவு தூரம் இறங்கி வருகின்றார்னு பார்க்கலாம். என்னால் ஒரு இடத்துல அமர்ந்து பகவானுடைய ஒரு நாமத்தை சொல்றதுக்கும் கூட பொறுமை கிடையாது, சத்துவகுணம் இல்லை அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோமே. ஏன்னா அபியாச யோகம் சொல்லிட்டார். அபியாச யோகம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட உருவத்தை இஷ்ட தேவதைய மனசுல கொண்டு பூஜை செய்தல், வழிபடுதல், நாமத்தை சொல்லுதல், ஜபம் செய்தல். அதற்கும் எனக்கு தகுதி இல்லை. என்ன செய்யறது? ரஜோகுணம் ரொம்ப இருக்கு. நான் என்ன செய்வது? அடுத்தபடியாக கூறுகின்றார் 10வது ஸ்லோகத்தில், கர்மயோக லக்ஷண பக்தி 4வது படியாக கூறுகின்றார். 4வது படி கர்மயோக லக்ஷணம். இப்ப கர்மயோக லக்ஷண பக்தி என்றால் பகவானே ஆரம்பிக்கிறார், அபியாசே அபி அசமர்த்தக அஸ்தி.
அசமர்த்தகனா உனக்கு தகுதி இல்லைன்னு வச்சுக்கோமே, சாமர்த்தியம் இல்லை. எதில்? அபியாசத்தில். ஒரு இஷ்ட தேவதையை தியானிக்க, வழிபட, பக்தி செலுத்த உனக்கு தகுதி இல்லை என்று வைத்து கொண்டால், மத் கர்ம பரமோ பவ, எனக்காக கர்மங்களை செய்து கொண்டு இரு. மத் கர்ம பரமக என்றால் எல்லா கடமைகளையும் எனக்காக செய்து கொண்டு இரு, அப்படி பக்தி செலுத்தி வா என்று பகவான் கூறுகின்றார். இதனுடைய தாத்பரியம் என்ன? அபியாச யோகம், இஷ்ட தேவதையை பக்தி செலுத்தணும்னு சொன்னா ஒரு இடத்துல முதல்ல அமர்ந்து பழகணும், மனதை ஓரளவுக்கு ஒருமுகப்படுத்தி பழக வேண்டும். 1 மணி நேரம் அல்லது 20 நிமிடம் பகவானுடைய நாமத்தை சொல்லணும்னு சொன்னா அதற்கு பொறுமை ரொம்ப வேணும். இதுக்கெல்லாம் ஒருவருக்கு மனது இல்லைன்னு வச்சுக்கோமே, ஒரு இடத்துல இருந்து பொறுமையா வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் பகவான் சொல்றார், நீ அந்த மாதிரி செய்ய வேண்டாம், உன்னுடைய கடமைகளையெல்லாம் செய்து கொண்டு இரு. அப்படி கடமைகளையெல்லாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது தனியா எனக்காக ஒரு காலத்தை ஒதுக்காத. அபியாச யோகம், இஷ்ட தேவதா பக்தினா பகவானுக்காக காலத்தை ஒதுக்கணும். இப்ப ரொம்ப பேர் என்ன சொல்றார்கள், கோயிலுக்கு ஏன் வரல அப்படின்னு சொன்னா நேரம் இல்லை, எவ்வளவோ பொறுப்புகள்னு சொல்றாங்க அல்லவா. இப்போ அவர்களால ஒரு குறிப்பிட்ட காலத்தை பகவானுக்காக ஒதுக்கி அபியாசம் செய்ய முடியவில்லை. அப்ப பகவான் சொல்றார், உனக்கு என்னென்ன கடமைகள் இருக்கோ அவைகளையே செஞ்சிட்டு, ஆனால் எனக்காக அந்த கடமைகளை செய், அல்லது உன்னை கர்மயோக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிரு, எனக்காக நீ தனி நேரத்தை ஒதுக்காத, உன்னுடைய கர்மயோகத்தையே நான் பக்தியாக எடுத்து கொள்கின்றேன் என்று பகவான் சொல்றார். இது என்ன படி? 4வது படியா பகவான் சொல்றார். உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செய்து கொண்டு இரு, ஆசை வசப்பட்டு எந்த காரியத்திலையும் ஈடுபடாத, உனக்கு என்ன டியூட்டியோ அதை செய்யு, அதனுடைய பலனை எதிர்பார்க்காத, அதனுடைய பலனை நான் உனக்கு கொடுக்கின்றேன். உன்னுடைய ரஜோகுணமும் குறைஞ்ச மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் உன்னுடைய மனதை பக்குவப்படுத்துகின்றேன் என்று பகவான் கூறுகின்றார். அதாவது அபியாசே அசமர்த்தக, ஒரு இடத்துல அமர்ந்து அபியாசம் செய்வதற்கும் தகுதி இல்லை என்று நீ நினைத்தால், மத் கர்ம பரமக, எனக்காக கர்மம் செய், அல்லது கர்மயோகத்தை நீ செய்ய வேண்டும். இப்போ இந்த இடத்துல நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்த கருத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கர்மயோகத்துக்கு விளக்கம் நம்ம பார்த்தோம். அந்த கர்மயோகத்தையே பகவான் பக்தி என்று அழைக்கின்றார். காரணம் என்ன தெரியுமோ? கர்மயோகத்தில் பகவானை கொண்டு வராம கர்மயோகம் கிடையாது. பகவானுக்காக நான் செய்யறேன், இது ஈஸ்வரனுக்காக நான் செய்கின்றேன், ஈஸ்வர அர்ப்பணமாக என்னுடைய கடமையை செய்கின்றேன், வெற்றி தோல்விகளில் சமமாக இருக்கின்றேன் என்ற நம்ம கர்மயோகத்தில் பார்த்த பாவனைகளை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து, அப்படி கர்மயோகப்படி வாழ்தல் அடுத்த படியாக 4வது படியாக பகவான் பேசுகின்றார். அதைத்தான் சொல்றார், மத் கர்ம பரமக பவ, எனக்காக நீ உன்னுடைய கடமையை செய். பிறகு பகவான் சொல்றார், மதர்த்தமபி கர்மாணி குர்வன், எனக்காக கடமைகளை செய்து கொண்டு இருந்தால் சித்திம் அவாப்ஸ்யசி, உனக்கு சித்தியை நான் கொடுக்கின்றேன். பகவான் என்ன சித்தியை கொடுப்பார்? ரஜோகுணத்தை நீக்கி சத்துவகுணத்தை கொடுப்பார். சத்துவகுணம் கொஞ்சம் வந்தவுடன் நம்ம அபியாச யோகம் செய்ய முடியும், ஒரு இஷ்ட தேவதா பக்தி செலுத்த முடியும். பிறகு அந்த இஷ்ட தேவதா பக்தியிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துவார். பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வர சுரூபமா தெரியும். அப்புறம் விஸ்வரூப பக்தியிலிருந்து நிர்குண பக்திக்கு நம்மை உயர்த்துவார். அப்படி பகவான் சொல்றார், நீ உன்னுடைய கடமையையே செஞ்சிட்டு. ஏன்னா சில பேர் சொல்லலாம், வீட்டில் பொறுப்புகள் ரொம்ப இருக்கே, பக்திங்கிறது கோயிலுக்கு செய்தால்தான் பக்தியான்னு சொன்னா, பகவான் சொல்றார், உன்னுடைய கடமையை செய், என்னை மனதில் நினைத்து கொண்டு உன்னுடைய கடமையை செய், தனியா எனக்காக காலத்தை ஒதுக்க வேண்டாம் பகவான் கூறுகின்றார்.
இது 4வது நிலைக்கு இறங்கி வந்துட்டார். சில பேர் சொல்கிறார்கள், என்னால் இதுவும் முடியாது, கர்மயோகமும் என்னால் பண்ண முடியாது. காரணம் என்ன? மனசில் ஆசைகள் எத்தனையோ இருக்கு, எத்தனையோ போக பொருள்களை எல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கும் பொழுது வெறும் கர்மயோகத்தை மட்டும் பண்ணி என்னால் வாழ முடியாது. காமிய கர்மம்னு சில கர்மங்கள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. காமிய கர்மம்னா ஆசை வசப்பட்டு செய்யப்படுகின்ற கர்மங்கள். அந்த கர்மத்தை நான் செய்து போகத்தை எல்லாம் அனுபவிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கே, என்னுடைய கதி என்ன என்று யாராவது கேட்டால் பகவான் அதற்கு அடுத்த படிக்கு இறங்கி வருகின்றார். 5வது படிக்கும் வர்றார். 5வது படி என்னவா இருக்க முடியும்? சரி, போகத்தை நீ அனுபவித்துக்கொள், என்னென்ன ஆசை இருக்கோ அதையும் நீ அனுபவித்துக்கொள். ஆனால் அந்த ஆசையை அனுபவிக்கும் பொழுது எனக்கு அர்ப்பணமாக செய்து கொண்டு நீ போகத்தை அனுபவித்துக்கொள்னு சொல்லி கடைசி நிலைக்கு பகவான் வந்து விட்டார். என்ன நிலைனா, இன்னைக்கு இந்த உலகம் அதிக மக்கள் இருக்கின்ற நிலை. சில பேர் இந்த நிலையிலையும் கூட கிடையாது. காரணம் என்ன? பகவானை நினைச்சிட்டு எனக்கு அர்ப்பணமாக நீ உன்னுடைய போகத்தை அனுபவித்துக்கொள்னு சொல்லி கடைசி பக்தி என்னவென்றால், நம்ம சாதாரணமாக இன்பங்கள் போகங்களை அனுபவிக்கிறோம், ஆனால் தர்மமாக சம்பாரித்து போகத்தை அனுபவிக்கிறோம், ஈஸ்வரனுடைய பிரசாதமாக அனுபவிக்கின்றோம். அதுவும் சில பேர் செய்வார்கள். ஒரு வியாபாரம் சொன்னால் அவர்களுடைய ஆஃபீஸ்லேயோ அல்லது பிஸ்னஸ் பிளேஸ்லேயோ போய் பார்த்தா ஒரு பெரிய லக்ஷ்மி ஃபோட்டோ போட்டு அதில் அப்படியே தங்க காசுகளாக விழுகிற மாதிரி போட்டு, பகவானுடைய அனுகிரகத்தினால தான் எனக்கு பணம் வருது, பகவானை அடையணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. பகவான் ஒரு கருவி, எனக்கு என்ன வேணும்? வீடு நல்லா இருக்கணும், குழந்தை குட்டின்னெல்லாம் சொல்லி எனக்கெல்லாம் சௌரியம் வேணும், பணம் வேணும், சுகம் வேணும். பகவான் சொல்கிறார், தப்பு கிடையாது, அதையும் நீ அனுபவி, ஆனால் அப்பப்போ என்னை நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். நம்மக்கிட்ட எவ்வளோ தூரம் இறங்கி ரிக்வஸ்ட் பண்ணுறாரு பாருங்க. நீ அப்பப்போ என்னை நினச்சிக்கோ, ஆனால் தர்மப்படி சம்பாரிச்சுக்கோ, நீ அனுபவித்து கொண்டிரு, அனுபவிக்கும் பொழுது எனக்கு அர்ப்பணம் செய்து அதை நீ அனுபவி என்று கூறுகிறார். இதுவும் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் வருது. கிரீஷ் சந்திர கோஷ்னு ஒருவர் இருந்தார், அவருடைய பக்தர். அவர் அந்த காலத்தில் நாடகம் நடத்துறதெல்லாம் இந்த காலத்தில் சினிமாவுக்கு சமம். அதனால் அவருக்கு பல தவறான மது அருந்துகிற பழக்கங்கள் எல்லாம் இருந்தது. அவர்னால் அதை விட முடியல. இப்போ ராமகிருஷ்ணர் போய் நீ நாளையிலிருந்து அதை விட்டாதான் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? வர்றதை நிறுத்திடுவார். என்னால் அதை விட முடியாது, நான் உங்கள்கிட்டயே வரல அப்படின்னு நிறுத்திடுவார். அப்போ என்ன செய்தார் ராமகிருஷ்ணர்? அவரை உயர்த்தனும், அதே சமயத்தில் எடுத்துடனே இந்த பழக்கத்தை விடுன்னு சொன்னால் பல வருஷம் மது அருந்தி பழகிட்டார். அப்போ என்ன செய்தார்? நீ அருந்திக்கொள், அதுக்கு அனுமதி கொடுக்குற, ஆனால் அதை அருந்தும் பொழுது எனக்கு அர்ப்பணமாக செய்து அருந்திக்கொள் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணார்? கொஞ்ச நாள் மது எடுத்து வச்சு ராமகிருஷ்ணரை நினச்சிட்டு தான் குடித்தார். பிறகு கொஞ்ச நாளில் அந்த பழக்கத்தை அவர் விட முடிந்தது. காரணம் என்ன? அந்த மகாத்மாவினுடைய எண்ணத்தில் அதை செய்ய அந்த துஷ்டமான பழக்கம் நம்மையை விட்டு சென்று விடுகிறது. அப்புறம் என்ன ஆச்சு? அவர் ஒரு மகாத்மாவாகி மாறி நின்னார். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடந்த நம்ம பார்த்த உதாரணங்கள், பார்த்தன்னா படித்த உதாரணங்கள். அதே போல போக அனுபவிக்கணுங்கிற ஆசை இருந்தாலும் பகவான் சொல்றார், அனுபவித்துக்கொள். அந்த நேரத்தில் என்னை நீ நினைத்து கொண்டு இந்த உலக போகத்தில் இருந்து வந்தால் காலப்போக்கில் அதில் உனக்கு வைராகியத்தை தருகின்றேன் அப்படின்னு சொல்றார். அதுதான் கடைசி நிலை. இந்த கடைசி நிலை 5வது பக்தியும் பண்ண முடியலன்னு ஒருத்தர் சொன்னால் என்ன செய்யறது? அவங்கள பற்றி பகவான் பேசலை, அதை தனி சாப்டரில் பேச போகிறார். ஆசுரி சம்பத், அசுரர்கள்ங்கிற லிஸ்ட்டில் பேச போகிறார். அவர்களுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் வழி கிடையாது. அப்போது இந்த ஜென்மத்தில் வழி கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு பல ஜென்மங்களுக்கு அப்புறம் அவருக்கு பகவான் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்த நம்பிக்கை வந்தால் வரட்டுன்னு விட்டு விட வேண்டியது தான். இவ்விதம் மேல் நிலையிலிருந்து பகவான் படிப்படியாக இறங்கி வர்றார்.
இதை எல்லாத்தையுமே பகவான் பக்தின்னு சொல்றார். அதுதான் பக்திங்கிற சொல்லுக்கு பகவத்கீதையில் இருக்கின்ற விசேஷம். நம்ம சாதாரணமாக பக்தின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? பக்தின்னு சொன்னால் கோயிலுக்கு போகிறது, வழிபடுறது, தியானம் பண்ணுறது தான் பக்தின்னு புரிஞ்சிருக்கோம். ஆனால் கீதையில் பகவான் பக்திங்கிறதுக்கு பரந்த அர்த்தத்தை கொடுத்திருக்கார். என்ன 5 அர்த்தத்தை கொடுத்திருக்கார்? இந்த 5 நம்ம மனதில் ஞாபகத்துக்கு இருக்கணும். அப்போ நம்ம எந்த ஒருவர் ஒரு நிலையில தான் எல்லா நேரத்தில் இருப்போம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம கொஞ்ச நேரம் போயிட்டு வரலாம். இப்போ இந்த 1 மணி நேரம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நிர்குண பக்தியில் இருக்கிறோம். ஏன்னா பகவானுடைய தத்துவத்தை விசாரம் பண்ணுறோமே. அப்புறம் அதுக்கு அடுத்த நிலைக்கு வருவோம், அதுக்கு அடுத்த நிலைக்கு வருவோம். மனது போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு நிலையில் நம்ம இருப்போம். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம மனது எந்த நிலையில் இருக்கு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த 5ஐயும் ஞாபகப்படுத்தி கொண்டால், முதல் நிர்குண பக்தி. நிர்குண பக்தி என்பது ஈஸ்வரனுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ளுதல், கிரகித்து கொள்ளுதல். அதை கிரகிச்சுக்கணும்னா மனதில் ராகத்வேஷம் முழுமையாக நீங்கி இருக்கணும், மன தூய்மை வந்திருக்கணும், வைராகியம் முழுமையாக இருக்கணும். அதை சாஸ்திரத்தில் சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு சொல்லுவார்கள். அந்த சாதனைகள் இருக்கணும். பிறகு வேதாந்த விசாரம் பண்ணால் நிர்குண பக்தி, அந்த நிலையில் இருப்போம். அதற்கு தகுதி இல்லை என்றால் இந்த உலகத்தை எல்லாம் நம்ம பார்த்து ராகத்வேஷம் இங்கேயும் இருக்கக்கூடாது, எல்லாமே ஈஸ்வரனுடைய உருவமாக பார்த்தல் விஸ்வரூப பக்தி. அதைத்தான் முழுமையாக பகவான் 10வது அத்தியாயத்திலையும் 11வது அத்தியாயத்திலையும் விளக்கினார். 10வது அத்தியாயத்தில் பகவான் என்ன செய்தார்? ஒவ்வொரு பொருளையும் எடுத்து நானாக இருக்கின்றேன், நானா இருக்கின்றேன் சொல்லிட்டே வந்தார் அல்லவா. பிறகு 11வது அத்தியாயத்தில் அதையும் விளக்கினார், அந்த விஸ்வரூப பக்தி. இந்த உலகத்தையே ஈஸ்வரனா பார்க்க முடியலன்னு சொன்னா 3வது நிலை இஷ்ட தேவதா பக்தி. ஒரு நாம ரூபத்தை எடுத்துக்கொண்டு பக்தி செலுத்துவது. அதற்கும் எனக்கு தகுதி இல்லை என்றால் நம்ம அன்றாட கடமைகளை செய்து வருதல், இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்தல், அந்த இடத்துல காமிய கர்மம், ஆசை வசப்பட்டு எதையும் செய்யாமல் இருத்தல். என்னால் அதுவும் செய்ய முடியவில்லை. 5வது நிலை போக வாழ்க்கையையும் வாழலாம், ஆனால் இறைவனுடைய பிரசாதமாக அந்த போகத்தை அனுபவித்தல். ஒரு நல்ல சொத்து வருது, ஒரு ஐஸ்வர்யம் வருது, அது ஈஸ்வரனுடைய பிரசாதமாக அனுபவித்தல். அப்படி அனுபவிச்சா என்ன கிடைக்கும்னா வைராகியம் கிடைக்கும், கர்மயோகத்துக்கு போவோம், இஷ்ட தேவதா பக்தி, விஸ்வரூப பக்தி, பிறகு நிர்குண பக்தி என்று இந்த விதத்தில் பகவான் படிப்படியாக பேசினார். இது 12வது அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியான கருத்து. இனி இதற்கு பிறகு வருகின்ற ஸ்லோகங்களில் 13வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரை நிர்குண பக்தியை அடைந்த ஞானி, இந்த இடத்துல பகவான் பராபக்தன்கிற வார்த்தையில பயன்படுத்துகிறார். 2வது அத்தியாயத்தில் ஸ்தித பிரக்ஞன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், ஞான நிஷ்டை அடைந்தவன். இங்கு மேலான பக்தி அடைந்த பராபக்தன், அவனுடைய லட்சணம் என்ன என்று பகவான் பேசுகிறார். நிர்குண பக்தியை அடைந்தவனுடைய இலக்கணம் என்ன, அவன் எப்படி நடந்து கொள்வான், அவனுடைய மனதெல்லாம் எப்படி இருக்கும் என்ற வர்ணனையை செய்கின்றார். அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.